இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பர்சன் வேணும் அப்படிங்கும் பொழுது இதர் அது கடவுளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தெரபிஸ்டா இருக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்படும் பொழுது ஒருவேளை நான் என்னையே லூஸ் பண்ணிக்கிறேனோ, இது எனக்கு நான் யார் அப்படிங்கிறத நான் இன்னும் கண்டுபிடிக்காதனால, என்னோட ஒரு இன்னர் செல்ஃபை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இல்லாததுனால, என்னுடைய ஆழ்மன வலிகளை மறைக்கிறதுக்காக அல்லது அதை நேர்ந்து நிறைவேக்கிறதுக்காக நான் இதுல ஈடுபடுறேனா அப்படின்னு உடனே நம்ம ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ள போகணும். ஸோ எது எப்படியா இருந்தாலும் இந்த எண்ணம் எனக்கு ஏன் ஏற்படுது, இந்த அட்ராக்ஷன் ஏன் ஏற்படுது, இதோட ரூட் காஸ் என்ன, இதோடைய அடிநாதம், இதோடைய வேர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாம அந்த உணர்வுக்கு நாம ஈல்டு ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையும் கெடுத்துரும், நம்மள சார்ந்து இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துரும். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகம் பேசப்படாத, அதாவது உளவியல் ரீதியாக ஒரு ஆழமாக அணுகப்படாத ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் ஹெல்ப்ஸ் டு சப்போர்ட் அவர் சேனல். இது வேற யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. See you in the next video.